ஒயிட் சுகரா நாட்டு சர்க்கரையா? சபாஷ், சரியான போட்டி. நிறைய பேஷண்ட் என்கிட்ட கேட்குறாங்க, நாட்டு சர்க்கரை ரொம்ப நல்லதா சார், வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி என்னைய ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ், அது நீங்கள் ஒயிட் சுகர் பார்த்தீங்கன்னா 65, நாட்டு சர்க்கரை ஜாகரின்னு போட்டிருக்குல்ல, நாட்டு சர்க்கரையில் 80 84. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிளட் சுகர் இம்பாக்ட்னு அடுத்து இருக்கு பாருங்க, அது வந்து காசஸ் ஸ்டெடி இம்பாக்ட். ஸ்டெடினா ஒயிட் சுகர் சாப்பிட்டா வந்து மெதுவாக தான் சுகர் ஏறும். ஆனால் நீங்கள் நாட்டு சர்க்கரை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப வேகமாக உங்கள் சுகர் ஏறிடும், 10 நிமிஷத்தில் சுகர் ஏறிடும் போட்டிருக்கு. நியூட்ரிஷனல் வேல்யூ 0, ஒயிட் சுகரில் எதுவுமே இல்லை. நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் வந்து அயன், மேக்னீசியம், பொட்டாசியம்லாம் இருக்குது, அது நான் ஒத்துக்கிறேன். நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் இருக்குது. அதுக்காக நாட்டு சர்க்கரையை போட்டு அள்ளி போட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஹெல்த் பெர்செப்ஷன், ப்ராசஸ்டு அன்ஹெல்தி ஸ்வீட்னர், அதாவது ரிஃபைன்டு சுகர். நம்ம வந்து நினைக்கிறது நல்லது தான், அதை வந்து நாட்டு சர்க்கரை ரிஃபைன் பண்ணி வெள்ளையாக்கி எந்த ஒரு சத்தும் இல்லாமல் கொடுக்குறாங்க. ஆனால் அதனால நீங்கள் நாட்டு சர்க்கரையை போட்டு காஃபி குடிக்கலான்றது அர்த்தம் கிடையாது. நீங்கள் நாட்டு சர்க்கரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஆளாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட் நாட்டு சர்க்கரையோ ஒயிட் சுகரோ சாப்பிடாதீங்க. ரெண்டுமே சுகர் பேஷண்ட்ஸ் கெடுதல் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாட்டு சர்க்கரை ரொம்ப நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்டு இருப்பார்ல உங்கள் ஃப்ரெண்டு, இந்த ரீலை உடனே அவருக்கு ஷேர் பண்ணுவீங்க.